எப்படியாவது வருவானா பார்த்தா வர முடியல. எனக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது. டேய் எங்கடா இருக்க? ஏமா வாய நேரமாச்சு. ஆ சரி சரி. ஏங்க நீங்க சூளமேடு ரவி தானே நீங்க? ஆமா சூளமேடு ரவி தான். என்ன விஷயம்? என்ன யாருன்னு தெரியுதா? இல்ல ஒன்னே தெரியாதா? என்னப்பா நீ? 2 வருஷத்துக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு போனீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? 2 வருஷம் முன்னாடி உங்ககிட்ட 5,000 ரூபா பணம் வாங்கியிருக்கேன். இப்ப ஞாபகம் இருக்கா? வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. உன்னை தேடி உன் வீட்டுக்கு எத்தனை நாள் போயிருப்பேன்? வாரம்னு சொன்னல, தாரம்னு சொல்லியிருக்கல. எப்ப வருவ? 2 வருஷமா வருவ? தள்ளன்னு சொன்னேன் நானு. தள்ளன்னு வேற சொல்லுவியா? அதான் அன்னைக்கு நான் குடுக்கையில என்ன சொல்லிட்டு போனேன்? கரெக்டா வட்டி வந்துடணும், கரெக்டா இல்லன்னா அசல் வந்துடணும், கொடுத்துட்டு நீ போக வேண்டியதானே. இவ்வளவு தூரம் பேசுற. ஐயா வாங்கினப்ப என்ன சொல்லியா வாங்கின நீ? அன்னைக்கு வண்டி ரிப்பேர்னு சொல்லி ஒரு 6 வருஷத்துக்கு கேட்டேன். நான் தாரம் சொன்னேன். வேலை கொஞ்சம் டில்லாகி போச்சு, கடை வியாபாரம் இல்லை, கொஞ்சம் அதனால தள்ளி போச்சு. இப்ப நீ வாங்கினப்பட்ட என்கிட்ட கடை வியாபாரம் பாக்குறேன், வியாபாரம் வந்தோன்னு குடுக்குறேன். நான் வாங்கினேன் கரெக்டா வட்டி காசு குடுக்குறேன்னு சொல்லி தானே வாங்கினேன் என்கிட்ட. நீ 5,000 ரூபா தம்பி, 5,000 ரூபாய்க்கு இந்த வருத்து வர 1,00,000 ரூபா. 5,000 ரூபாயா இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், நீ கை நீட்டி காசு வாங்கினியா வாங்கலையா? அதான்ப்பா நான் தள்ளுன்னு சொல்லியே, உனக்கு தர முடியாது. தர முடியாதுன்னு வேற சொல்லுவியா? நீ தர முடியாதுன்னு சொன்னா நீ பேசலாம். தாரம்னு சொல்லியிருக்கேன், என்னைக்கா தள்ளுன்னு சொல்லியிருக்கேனா? உன்னை நம்பி நான் என்ன சொன்னேன்? எதுவுமே கொடுக்காம எதுவுமே வாங்காம உங்ககிட்ட 5,000 ரூபாய் கொடுத்தனா இல்லையா? வட்டி கரெக்டா நல்லதுதான், அது பிரச்சனை கிடையாது. ஆனா பணம் வரட்டுமே, வந்தாலும் தர முடியும். எப்ப வரும்? என்ன அடுத்த மாசம் வரலாம், அதுக்கு அடுத்த மாசம் வரலாம். இப்ப 2 வருஷமா கடத்திட்ட, இன்னும் எப்ப வரலாம் அப்ப வரலாம். ஆனா வேலை கொஞ்சம் டல்லாகி போச்சு. நானே வச்சுக்கிட்ட உன் காசை வச்சுட்டு ஏமாத்த. அன்னைக்கு வீட்டுக்காரமா உங்க வீட்டுக்காரமாட்ட கேட்டா அதுக்கு அவ்வளவு திட்டுது. அவரை பார்த்து வாங்கிக்கோங்க, இவரை பார்த்து வாங்கிக்கோங்க. வீட்டுக்கெல்லாம் போறீங்க, தப்புல இத காசு கொடுத்தா வீட்டுக்கு வரதாங்க செய்வாங்க. போக கூடாது தம்பி. என்ன டீசெண்டா கொடுத்தியா, ரோட்ல பாசனமா அதை போயிடணும். இந்த மாதிரி தப்பு. நான் காசையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரக்கூடாது, அங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாது. வேற நீ இங்க அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? கரெக்டா காசு கொடுத்துட்டு போயிருக்கணுமா இல்லையா? வட்டி காசு இப்ப தரமாட்டேன்னு சொன்னாங்களா? நீ தரமாட்டேன்னு வேற அடிக்கடி இப்ப தரமாட்டேன்னு சொல்லணும். எப்ப கொடுப்ப அத சொல்லு. அடுத்த மாசம் தாரம் தம்பி. போங்க, சும்மா இது கத்திக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஓவரா பேசிட்டு இருக்க, ஓவரா பேசுற. ஐயா அப்படிதான் பேசுவேன். காசு எப்ப கொடுப்ப? அவ்வளவு ரோசா இருந்தா காசு குடியா? அடுத்த மாசம் தரேன். போயா பெரிய இது பண்ணிட்டு இருக்க. ஓவரா தரமாட்டாங்க. அவங்க காசு வெட்ட ஓடி போறாங்க. வாங்கி 2 வருஷம் ஆச்சியா, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க. நானு வரவங்கள ஏமாத்திருக்கேன். நான் இருக்கிறேன் இல்ல, நான் 2 வருஷமா உன்னை வலை போட்டு திருப்பி அடுத்த மாசம் சொல்லிட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு 5,000 ரூபாய் உலகத்தே நீ 5,000 ரூபாய் கொடுத்தது மாதிரி யாராட்டி பணம் கொடுத்துருக்க மாட்டியா? பாத்தியா? வாங்குறப்ப என்ன சொல்லி வாங்கணும்? என்கிட்ட சொல்லி வாங்கின. இந்த 5,000 தானே 5,000 தானேன்ற அன்னைக்கு வண்டி ரிப்பேரு. 5,000 கொடுங்க, 5,000 நான் வட்டி தந்த ரைட் இல்ல, தப்பா இருக்குல்ல. ஓவரா பில்டப் பண்ணி பெரிய மிரட்டுற. நீ காசு கொடுத்து அதுக்கே மிரட்ட போற. மிரட்டலாம் வச்சு தெரிஞ்ச வேலை தர முடியாது. என்ன பண்ணுவ? நீ தர முடியாதா? என்ன பண்ணுவீங்க? பாக்குறியா என்ன நடக்குதுன்னு? பாக்குறியா? பிடிங்க இப்ப எவனும் சொல்லி நான் பாக்குறியா யாருன்னு பாக்குறியா? நீ என்ன பண்ணுவ? நீ இப்போ உன்னை மாதிரி நான் எத்தனை பேர்த்த பாத்துருப்பேன். வட்டி கொடுத்து வாங்குறேன்னா நான் எத்தனை பேர்த்த பாத்துருக்கேன். போவையா பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படிதான் பேசுவேன். நீ ரோசா காசை குடியா? 5,000 ரூபாய் பெரிய இது காசு. நீ ஃபர்ஸ்ட் காசை குடியா? என் காசை குடியா? வாங்கின காசை குடியா? தர மாட்டாங்களா? தாரம் சொல்லி இருக்கலையா? அடுத்த மாசம் தருவேன். அடுத்த மாசம் காசு நீ ஆட்டோ போய் கூப்பிட்டா போயா? இத்தனை மாசமா கடத்திக்கிட்டு இருக்க. ஆட்டோ போய் கூப்பிட்டா போ. நான் யாரை கூப்பிட்டு வரேன்னு பாக்குறியா? நீ என்ன இன்னைக்கு சாயங்காலம் பாக்குறியா? உன் வீட்டுல மரியா உனக்கு அவ்வளவு சொல்லிட்டேன். பணம் பெரிய சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்க. அப்படிதான் பண்ணுவேன். காசு குடியா? அடுத்த வாரம் தாரணா போ. புரியுதா? உனக்கு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவு சொல்லிட்டேன். மரியாதை சொல்லிட்டேன். என் காசே வாங்கிட்டு என்னையே திட்டுவியா? நீ என்ன பெரிய பருப்பா? நீ என் காசை வாங்கிட்டு நீ என்னையே திட்டுவியா? நீ அடியெல்லாம் கூப்பிட்டு நீ? ஆமா கூப்பிட்டு வருவேன். பயப்பட மாட்டேன், புரியுதா? என் காசை குடியா? வேற ஆள்கிட்ட வச்சுக்க, புரியுதா? அடுத்த மாசம் வந்தா வாங்கிட்டு போ. அடுத்த மாசம் தர முடியாது. எனக்கு இப்பயா கொடு. கொடுத்தா அடுத்த மாசம் நீ அப்சென்ட் ஆயிருவ. நீ சொல்லிட்டு ஒரு டீ வாங்கி தரேன், சாப்பிட்டு போ. ஒரு டீ வேணா ஒண்ணு வேணா வாங்க. 5,000 ரூபாய் கொடுத்தாலும் 4 வருஷம் எஸ்கேப் பண்ணினு உன்னை பிடிக்கவே முடியாது. யார நான் இங்கதான் வரேன், இதே தெருல இருக்கிறேன். எங்க இதே தெருவுல இருக்கு? 4 மாசம் ஆச்சு உன்னை பார்த்து. இப்பதான் சிக்கிருக்க. மறுபடியும் திருப்பி இன்னும் 2 மாசம் வச்சுக்கணும். எஸ்கேப் ஆயிருவா. தாரம்னா விட்டுருனா புரிய ஓர பில்டப் பண்ண வச்சுக்கலாம். நீ ஏரியா பக்கம் வந்துக்கிட மாட்டேன். யோ நான் பில்டப் தான் பண்ணுவேன். காசை குடியா? காசு எல்லாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? ரோசா என்ன பண்ணுவ? நீ
ரோஸ் காசு குடியா காசு தருவ போயா ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க